கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவருடைய அந்த பள்ளியின் கண்ணாடியை ஒரு சின்ன பையன் ஓங்கி ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சு உடச்சிட்டு போயிட்டான். இப்போ அந்த ஹெட் மாஸ்டர் பயங்கர கோபமாக இருக்கார். இந்த பையனோட அப்பா அந்த ஹெட் மாஸ்டருக்கு இந்த கதவுக்கு என்ன செலவாகுமோ, அந்த ஜன்னலுக்கு என்ன செலவாகுமோ அதையும் கொடுத்து, இனிமேல் இந்த ஸ்கூலில் யார் ஜன்னலை உடைச்சாலும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அதையும் நான் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு மொத்த காலேஜுக்கும் அந்த பள்ளிக்கும் உரிய ஜன்னல் தொகையை டபுளாக கொடுத்துட்டு போனாராம். எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுட்டு போனாராம். இப்படி தான் நமக்கும் கூட இன்று நாம் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு பார்க்கலாமா? ரோமர் 1:18 முன்பாகம் இப்படியாக சொல்லுகிறது, நம்ம எல்லாருமே ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள், இல்லை நம்ம ரொம்ப கோபத்தை கடவுளுக்கு உண்டாகிட்டோம், அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி ரோமர் 3:25 அதே விஷயத்த பதிவு பண்ணுது. நம்மளை ரொம்ப பொறுத்துக்கிட்டார் நம்ம பாவங்கள்லாம், இல்லை ரொம்ப அந்த நீதியை காமிச்சா சோழி முடிஞ்சிரும்ன்ற இடத்துல நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றத அந்த வசனம் காட்டுது. 1 யோவான் 2:2 எவ்வளோ அழகாக சொல்லுது அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று இயேசுவை குறிப்பிடுகிறது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும் தெரியுமா? தவறு என்று நீங்கள் ஒன்று செய்திருந்தால், அந்த அப்பா தான் பிள்ளைக்கு கெட்டினார் பார்த்தீங்களா, அதை போல் யாரோ ஒருவர் உங்களுக்காக அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாய் பாவ நிவாரண பலியை கொடுத்து அந்த மனிதனோடு சமாதானமாக வேண்டும். இல்லை அந்த எதிர்த்திறத்தாரோடு யாருக்கு நீங்கள் கோபம் போட்டீங்களோ அவங்கள சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். நாம் இன்று எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்? இந்த மூணு வசனத்தின்படி பார்த்தா, நம்மை பிதாவோடு கூட குமாரனாகிய இயேசு ஒப்புரவாக்கினார், தம்மையே பரிகாரமாய் கொடுத்தார். இயேசுப்பாவை அனுப்புறது பிதா தான் அனுப்புனாங்க. ஸோ இப்படி அனுப்பி அவரையே நம்மளால் பாருங்கள் அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியல. அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. நம்ம எவ்வளோ 4000 வருஷத்துக்கு மேலே என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, கொடுக்க முடியல. அவரே இறங்கி வந்து தம்மையே பலியாய் கொடுத்தார், தம்மையே பரிகாரமாய் கொடுத்தார். சரியான வார்த்தை, ப்ராபிட்டியேஷன், சரியான வார்த்தை. கடவுள் உங்கள் மேலே கோபமாலாம் இல்லை. ஏன்? ஏசப்பா செலுத்திட்டார். கடவுள் இன்னும் உங்கள் மேலே கோபமாக இருக்காருன்னு தானே பிசாசு சொல்லிகிட்டு இருக்கான். கடவுள் இன்னும் நீ பாரு. ஏன் தெரியுமா அந்த பயம் காட்டுற வேலை பிசாசுக்கு ரொம்ப பிடிக்குது? அவர் அடிச்சிருவாரா, நீ நோட்டு கொண்டு போனாலும் கொண்டு போட்டி அடிப்பார் நாளைக்கு ஸ்கூலில் அப்படின்னு உங்கள் பையன்கிட்ட சொல்லி பாருங்கள். அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போக மாட்டான், பக்கத்துலேயே போக மாட்டான். நீங்கள் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நினச்சி ரட்சிக்கப்பட்ட உங்களையும் கூட சில நேரம் பிசாசு வஞ்சிக்கிறான் இல்லையா? நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய காரியம், கடவுள் உங்கள் மேல் கோபமாக இல்லை, அவர் தம்மையே பரிகாரமாக்கினார், கிருபாதார பலியாக்கினார். Hallelujah. God is not mad at you. God is not mad at you. God is no longer angry at you. இது ரொம்ப அழகாக இந்த வசனங்கள் எல்லாம் ரோமர் 3:25, 1 யோவான் 2:2, 4:10 இதெல்லாம் வாசிக்கும்போது நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால தான் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, விலகுவதில்லைன்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்நாளில் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய, என்னை தாங்கிய கிருபை அது. பாடலாமா சேர்ந்து? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஓ, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கைகளை உயர்த்தி, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே அப்பா, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமெனப்பா. நீரே கிருபாதார பலியா எங்களுக்காக இறங்கி வந்து
அப்பா வந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா அது உண்மையே நீர் பரிகாரமாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா கிருபாத சகல பாவத்தை நிவர்த்தி செய்த கிருபாதார பலியாகி இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் நிறைய நேரங்களில் நாங்கள் எந்த நிலைமையிலேருந்து வந்தோம் தெரியாதனால தான்ப்பா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் பயந்துடுறோம். மன்னிச்சிருங்க. இனிமேல் பிசாசின் மிரட்டுகளுக்கும் உருட்டல்களுக்கும் ஒருவரும் பயப்படாதபடி இந்த பொசிஷன் ஆஃப் கிரைஸ்ட கர்த்தருக்குள் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு முழுமையாய் அவர்கள் கர்த்தரோடு ஒப்புரவாகி இருக்கிறார்கள் என்ற சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். அந்த பயத்திலிருந்து விடுதலையாகட்டும் என்று சொல்லுங்கள். ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் தகப்பனே. ஆமென். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. நீங்கள் ஒரு காலமும் கலங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தூரமாக இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். அதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். God bless you. ஆமென்.